வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரிகையவளின் காதல் அசுரனே. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. ராஹித்யா அனாதியை கூட்டிக் கொண்டு அவன் கார் அருகே வர, அண்ணா இன்னும் அவர் வரலையே, இங்கே தான் இருக்காருன்னு சொன்னீங்க, எங்கே அவரை காணோம் என்று வேதாவை தூங்க வைத்து கொண்டே அவள் தோளில் தட்டியவாறு அனாதி ராஹித்யாவிடம் கேட்க, முதல்ல காரில் ஏறு அண்ணா என்றான் அமைதியான குரலில் ராஹித்யா. அதற்கு அவள் ஏதோ கூற வர, சொன்னா கேளுமா, காரில் ஏறு என்றான் அவன் மீண்டும். அதற்கு மேல் அவன் பேச்சை மீறும் மனம் இல்லாமல் காரில் ஏறி அமர்ந்தவள் அங்கு இந்தர் நிலை கண்டு அதிர்ந்து போனாள். முழு போதையில் தலையில் பின் சீட்டில் சாய்ந்தவாறு ஏதேதோ உளறிக் கொண்டிருந்தான் இந்தர் கண்களை மூடிக்கொண்டு. அவன் நிலை கண்டு அதிர்ந்தவள், சார் என்று அதிர்ச்சியில் கத்த, சத்தம் போடாதானா, வேதா தூங்கிட்டு இருக்கா, நீ சத்தம் போட்டினா அவள் எழுந்துடுவா, குழந்தைய என்கிட்ட கொடு, அவளை முன் சீட்டில் உட்கார வைக்கிறேன், அவள் பின்னாடி உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கும் கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம், இந்தர் வேற இந்த நிலைமையில் இருக்கான், அதனால் வேதாவும் முன்னாடி சீட்லேயே இருக்கட்டும் என்று வேதாவை முதலாக தன் கைகளில் ஏந்தினான் ராஹித்யா. தூக்கத்தில் சொக்கி விழுந்தவள் அவன் தூக்கியவுடன் வாகாக அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் தோளில் முகம் புதைத்து அவன் கழுத்தில் தன் பிஞ்சு முகத்தை வைத்து தூக்கத்திலேயே உரச குழந்தையின் தீண்டலில் சிரித்து போனான் ராஹித்யா. வேதாவை இதுவரை அவன் இப்படி தூக்கியதும் கிடையாது, அவளிடம் சாதாரணமாக பேசியது கூட கிடையாது. காரணம், ராஹித்யா இயல்பிலேயே சற்று தான் என்ற அகம்பாவம் கொண்டவனாகவும் வசதி படைத்தவன் என்ற திமிர் உள்ளவனாகவும் இருந்தான். இந்தரின் வீட்டில் வேலை செய்யும் சாதாரண பெண்மணியின் பேத்தியை தன் தங்கையாக இந்தர் ஏற்றுக்கொண்டது போல் அவன் எண்ணவில்லை. அதனாலேயே அவளை விட்டு விலகியிருந்தான். இதற்கும் வேதா இந்தரிடம் அண்ணா என்று அழைத்து பாசமாக அவனிடம் பேசி பழகினாலும் அதேபோல் ராஹித்யாவிடமும் தான் ஒட்ட நினைப்பாள். ஆனால் அவளை தூரம் வைத்து விடுவான் ராஹித்யா. அண்ணா என்ற பாசத்துடன் அழைக்கும் அவளை அவன் ஒதுக்கும் பொழுது குழந்தையின் முகம் அவனின் ஒதுக்கலில் வாடி போகும். இதனை எத்தனையோ முறை அவன் கவனித்திருந்தாலும் பெரிதாக நினைத்ததில்லை. இன்று ஏனோ முதலாக அவளை தூக்கிய தருணம் மனம் மிகவும் லேசானது போல் உணர்ந்தது அவனுக்கு. அடுத்த நொடி அவன் மனதில் இருந்த அனைத்து பாரங்களும் விலகியது போல் தோன்றியது அவனுக்கு. அவள் தூக்கம் கலையாதவாறு அவளை தூக்கி கொண்டு வந்து முன் சீட்டில் அமர வைத்தவன் காரின் பின்னே சென்று எப்பொழுதும் வைத்திருக்கும் 2 பஞ்சு போன்ற தலையணை எடுத்து வந்து அவள் கீழே விழுந்து விடாதவாறு அணைவாக வைத்தான். இதையெல்லாம் ஏன் செய்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் தோன்றியது அந்நொடி. சீட் பெல்ட் அவளுக்கு அணிவித்து விட்டவன் மீண்டும் ஒருமுறை அவள் பாதுகாப்பை சரிபார்த்து விட்டு டிரைவர் சீட்டில் ஏறி அமர, அதுவரை அனாதி அதிர்ச்சி மாறாத முகத்துடன் அமர்ந்திருந்தால் இந்தரின் முகத்தை வெறித்தவாறு. அவளின் நிலை கண்டு வருந்தியவன் எதுவும் பேசாது காரை இயக்க, இந்தர் அவ்வளவு நேரம் தலை சாய்த்து அமர்ந்திருந்தவன் கார் எடுத்தவுடன் நிலை குலைந்து முன்பக்கமாக கீழே விழ செல்ல தன்னை அறியாமலேயே அவனை தாங்கி பிடித்தாள் பெண்ணவள். அடுத்த நொடி அவள் தோளில் சாவகாசமாக சாய்ந்தவன் அவள் இடையோடு தன் கையோடு அணைத்து அவளை தன்னோடு அணைத்து கொண்டு அவள் தோளில் சாய்ந்தான். அவனின் இந்த திடீர் செயலில் அதிர்ந்து போனவள் அவனை விலக முயல, ஆனால் அது முடியாமல் போனது அவளால். போராடி பார்த்தவள் அதற்கு மேல் முடியாமல் போகவே வேறு வழியின்றி அமைதியாக அமர்ந்து விட்டாள் பொம்மை போல். அவன் ஏதேதோ உளறிக்கொண்டே வர அவனை சுயநினைவிற்கு கொண்டு வரும் முயற்சியில் அவள் இறங்கி நேரங்கள் கடந்ததை தவிர்த்து அவனிடமிருந்து எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. சார், என்னதான் சார் ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு சார் இவ்வளவு குடிச்சிருக்கீங்க? உங்களுக்கு இந்த பழக்கம் வேற இருக்கா? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க என்று வரும் வழியெல்லாம் அவள் புலம்பிக்கொண்டே வர, அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இரு, இப்படி புலம்புறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம், ப்ளீஸ் இப்போ நீ சத்தம் போட்டினா வேதாவுக்கும் அது டிஸ்டர்ப் ஆகும், இந்தருக்கும் டிஸ்டர்ப் ஆகும், ப்ளீஸ் எதுவும் பேசாத என்று ராஹித்யா மெல்லிய குரலில் அவளிடம் கெஞ்ச, அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவனை அமைதியாக தாங்கிக் கொண்டாள் பெண்ணவள் தன் தோள்களில். வீடு வந்து இறங்கியவுடன் முதலில் ராஹித் கீழே இறங்கியவன் வேதாவை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் செல்ல, அவர்களின் வருகைக்காக காத்து கொண்டிருந்த பாட்டி ராஹித்யா வேதாவை தூக்கி கொண்டு வருவதைக் கண்டு ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் அவனை பார்க்க, உங்கள் ரூம் எது என்றான் அவரிடம் எப்பொழுதும் போல் அழுத்தமான குரலில் ஆனவன்.
அவர் வாய் திறந்து பதில் கூறாமல் அவர்கள் அறையை மட்டும் கை நீட்டி காட்ட குழந்தையை தூக்கி கொண்டு சென்று கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு அவளுக்கு போர்வையை போர்த்தியவன் அவனையும் அறியாமல் அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு விட்டு வேகமாக அறையிலிருந்து வெளியேறி மீண்டும் காரை நோக்கி சென்றான். அனாதி இந்தரை எப்படி கீழே இறக்கி வீட்டிற்குள் அழைத்து செல்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்க அதற்குள் அங்கு வந்த ராஹித்யா அவனை பிடித்து இழுத்து கீழே இறக்கியிருந்தான். போதையில் கால்கள் கூட வலுவின்றி நர்த்தனம் ஆடியது இந்தருக்கு. அவன் தள்ளாடி தள்ளாடி நின்று கொண்டிருக்க வேகமாக மறுபுறம் வந்து கீழே இறங்கி வந்த அனாதி அவன் கரத்தை பிடித்து தன் தோள்களில் போட்டுக்கொண்டாள். வலுவான ஆண்மகனை 2 பேராலும் தாங்க முடியவில்லை. இருவரும் அவனை அழைத்து கொண்டு வேகமாக வீட்டிற்குள் நுழைய பாட்டி இப்பொழுது அவனின் நிலை கண்டு அதிர்ந்து போனார். ஐயோ, இந்த தம்பி என்னப்பா இது என்று அவர் இந்தரிடம் கேட்டுக்கொண்டே வேகமாக அவன் அருகே செல்ல முற்பட அவரை தடுத்து நிறுத்திய ராஹித்யா, இப்போ எதுவும் பேச வேண்டாம். நீங்கள் எது கேட்டாலும் அதுக்கு அவன்கிட்டேருந்து பதில் வராது. நீங்கள் போய் வேதா கூட தூங்குங்க. எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் என்று அவரிடம் கூறியவன் லிஃப்டை நோக்கி நடிக்கத் தொடங்கியிருந்தான். இந்தரை இழுத்துக்கொண்டு மெதுவாக அவர்கள் அறைக்குள் நுழைந்து அவனை இருவரும் சேர்ந்து படுக்கைக்குள் படுக்க வைப்பதற்குள் அவர்களுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. கட்டிலில் படுத்தும் அவன் போதையில் அங்கும் இங்கும் உருண்டு ஏதேதோ புலம்பிக் கொண்டிருக்க அவனை இது போன்ற ஒரு நிலையில் வேதனையுடன் சுவற்றில் ஓரம் நின்று அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள் பெண்ணவள். அவளின் நிலை உணர்ந்து அவள் அருகே சென்ற ராஹித், இதுக்கு மேலே அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நீயே எதுவும் யோசிக்காத. அமைதியாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தூங்கு. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். நான் காலையில் வரேன். இப்போ கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அவன் ரூமிலிருந்து வெளியேற தன் மெல்லிய பாதங்களை தரையில் ஊன்றி அவன் அருகே சென்று அமர்ந்த அனாதி கட்டிலின் கீழே அமர்ந்து மெத்தையில் ஒரு கையை ஊன்றி அதில் தலை சாய்த்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனும் போதையில் ஏதேதோ உளறிக்கொண்டே இருக்க அவன் அப்படி என்னத்தான் பேசுகிறான் என்பதை கேட்கும் முனைப்பில் உன்னிப்பாக அவன் பேசுவதை கவனிக்கத் தொடங்கினாள் அவள். கவனிக்க துவங்கிய சில நொடிகளிலேயே அவள் முகம் மாற துவங்க அதிர்ச்சியில் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பொழிய துவங்கியது அருவியாக. ஆம், இந்தர் அனைத்தையும் உளறிக்கொண்டிருந்தான். தான் பார்கவின் காதலி என்று தெரியாமல் அவளை விரும்பியது முதலாக பார்கவ் கூறியதன் பேரில்தான் அவள் கோவிலுக்கு வந்தாள் என்பதை அறியாமல் அவளை தன் மனதில் காதல் கொண்டு நிறுத்தியது. அதன் பின்பு பார்கவுக்கும் அவளுக்கும் தான் திருமணம் என்று தெரியாமல் பார்கவின் கல்லூரிக்கு சென்று பார்கவிற்கு ஆறுதல் வழங்கியது. அதன் பின்பு அங்கு அனாதியை கண்டு மீண்டும் அவள் மீது காதலை அதிகமாக்கி கொண்டது. அதன் பின்பு அவளுக்கும் பார்கவுக்கும் திருமணம் நடந்து முடிந்த பின்பு அந்த இடத்திற்கு சென்று அவளை பார்க்கும் பொழுது மனதளவில் நொறுங்கி போனது. அதன் பின்பு அன்று இரவு விஸ்வாமித்திரரிடம் தன் காதலை கூறியது. அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் விஸ்வாமித்திரரை இழந்தது. அதன் பின்பு விஸ்வாமித்திரர் எதனால் இறந்தார் என்பதை அறிந்து கொண்ட பார்கவ் வேதனையுடன் இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றது என்று அனைத்தையும் அவன் போதையிலேயே உளறியிருக்க அதை கேட்டவளுக்கு நெஞ்சம் அடைத்து போனது. இறுதியாக அவன் கூறிய மற்றொரு விஷயத்தை கேட்டவளுக்கு நெஞ்சம் அடைத்து போனது. அடுத்து என்ன சிந்திப்பது என்று கூட தெரியவில்லை பெண்ணவளுக்கு. அந்த அளவுக்கு அவள் மூளை முழுவதும் முடங்கி போயிருந்தது. அந்நேரம் அவள் மனதில் ஓடியது ஒன்றே ஒன்றுதான். பார்கவும் தன்னை காதலித்தானே, அதை பற்றி ஏன் அவன் ஒருமுறை கூட சிந்திக்கவில்லை? தன் நண்பனின் வாழ்க்கை அழிந்துவிட்டதாக நினைத்தவனுக்கு அவன் தன்னை காதலித்ததோ அல்லது தன்னை கரம் பிடித்ததோ ஏன் அந்நேரம் நினைவுக்கு வரவில்லை? அந்த அளவிற்கு நட்புதான் பெரிதாக தோன்றியதா அவனுக்கு? அப்பொழுது அவனையே உலகமாய் எண்ணி அவன் காலடியில் தன் வாழ்க்கையை சேர்ப்பித்த தன்னை பற்றி ஏன் அவன் அறியாமல் போனான் என்று நினைத்து கொண்டிருந்தவளுக்கு அடுத்து தோன்றியது விஸ்வாமித்திரரின் முகம்தான். தன் மகனின் ஆசையை நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக தன் இன்னுயிரை நீத்து கொண்ட அந்த தந்தையின் பாசத்தை பற்றி என்னவென்று கூறுவது? அதை பற்றி பேசும் தகுதி தனக்கு உண்டா என்று தனக்குள்ளே நினைத்தவளுக்கு அருகில் இருந்த இந்திரன் நிலை கண்டு வெகுவாக மனம் அடிபட்டு போனது. அடுத்தடுத்து 2 உயிர்களை இழந்து, அதுவும் தனக்கு நெருக்கமான 2 உயிர்களை இழந்து அவன் வாடிய நாட்கள் அவளுக்கு இப்போது கூட நேரில் பார்க்கவில்லை என்றாலும் அவன் நிலையை நன்றாக உணர்ந்து கொள்ள முடிந்தது அனாதியால். இவ்வளவு வலியை தாங்கிட்டு எப்படி உங்களால் சாதாரணமாக இருக்க முடியுது? உங்கள் நிலமையில நான் இருந்திருந்தா இந்நேரம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல. அப்படி இருந்தால் எனக்கு இப்போ தோன்ற விஷயம் என்னன்னா, நீங்கள் என்னை காப்பாற்றணும்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்றது தான் எனக்கு புரியுது. ஆனால் அப்படி எனக்கு என்ன ஆபத்து வந்துட போகுதுன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதுவும் நான் என் கணவரோட அம்மா அப்பா வீட்டில் தானே அவங்க கூட இருந்தேன். அவங்க எனக்கு விருப்பமே இல்லாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சாலும் நீங்கள் அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியலை.
எனக்கு புரியவும் இல்லை. ஆனாலும் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துலேயும் ஒரு காரணம் இருக்குதுன்னு எனக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக இனி உங்களை நான் புரிஞ்சுக்குவேன், உங்களை புரிஞ்சு நடந்துக்குவேன். ஆனால் ஒரு மனைவியாக அப்படி நடந்துக்குவேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது என்று மனதுக்குள்ளேயே அவனை பார்த்து பேசி கொண்டிருந்தவளுக்கு இதழின் ஓரம் ஒரு விரக்தி புன்னகை உதிர்ந்தது. மெதுவாக எழுந்தவள் கட்டிலில் ஒரு ஓரமாக அமர்ந்து இந்தரின் தலைமுடி அருகே தன் கரத்தை கொண்டு சென்றவள் மெதுவாக அவன் தலைமுடியை கோதிவிட அதுவரை ஏதேதோ உளறி கொண்டிருந்தவன் அடுத்த நொடி பெண்ணவளின் வாசம் உணர்ந்து வேகமாக அவள் கரம் பிடித்து பட்டென்று இழுத்தான். அவனின் இந்த திடீர் செயலை எதிர்பாராதவள் அவன் மீதே மொத்தமாய் விழுந்துவிட அவளை புரட்டி தனக்கு கீழே கொண்டு வந்தவன் மெதுவாக தன் இமைகளை பிரிக்க அதுவரை அவனை பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவன் கண்களில் தெரிந்த தாபத்தில் அதிர்ந்து போனாள். அவனின் பார்வையே அவளுக்கு அவனின் அடுத்த செயல் என்னவாக இருக்கும் என்பதை புரிய வைத்துவிட்டது. அதில் பதறிப்போனவள் வேண்டாம் என்று கூற வருவதற்கு முன்பே அவள் இதழை மென்மையாக சிறைப்பிடித்து இருந்தான் இந்திரஜித். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.